ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணலாம் தான் பார்க்குறோம். நம்ம முருகன் ஸ்டோரில் தான் இதெல்லாமே வாங்கியிருக்கேன். ஏன்னா அதில் பொருள் நல்லாயிருக்கும், விலையும் கொஞ்சம் கூடுதல் தான். ஆனால் பொருள் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். கேழ்வரகு, சின்ன சோளம், பெரிய சோளம், கம்பு. எனக்கு நாட்டு கம்பு தான் கிடச்சிருக்கு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கொள்ளு, உடச்சக்கடலை, தினை, பார்லி, ஓமம், சம்பா கோதுமை, தாமரை விதை, மக்கானா, கசகசா, சாரப்பருப்பு, சுக்கு, ஜாதிக்காய், பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பூசணி விதை, வால்நட், பிஸ்தா, சூரியகாந்தி விதை. பூசணி விதை, வால்நட், பிஸ்தா, சூரியகாந்தி விதை, அவல், ஜவ்வரிசி, வெள்ளை எள்ளு, ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்துட்டு, எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் கடாயில் நல்லா அது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்துட்டு பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் சொன்ன அளவுகளில் அரைச்சிட்டு வரும்போது எனக்கு 4 கிலோ இருந்தது. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்த சத்து மாவை நம்ம நல்லா பேப்பரில் கொட்டி காய வச்சுட்டு ஒரு 4 ஹவர் காய வச்சுட்டு, அதாவது சூடு போகிற வரைக்கும் நம்ம ஆற வச்சுட்டு அதை பேக் பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுகளை பற்றி அரைச்சோம்னா மொத்தம் எனக்கு 3.5 கிலோ வந்தது. பேக் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம தண்ணி படாத மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது 3 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். சத்து மாவு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் தான். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு 50 கிராம் சத்து மாவை நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொட்டிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலை மொத்தம் இது 500 ml இருக்கும். 100 ml ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காசிடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பால் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க அந்த சத்து மாவை ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறணும். இது சூடு ஆறின மாவை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம இந்த பானையில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நட்ஸை தூவிக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ கவர் பண்ணிடலாம். கவர் வச்சு நல்லா கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணனா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ நம்ம குல்ஃபியை ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சத்து மாவு குல்ஃபி செம்மையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.